இன்னைக்கு கூட வந்து கரூர் சம்பவத்தை குறித்து பேசுறாரு. கரூர் சம்பவத்துல வந்து மனசாட்சியெல்லாம் பழி போட்டீங்களே ஸ்டாலின் சார் அப்படின்னு கேட்கிறாருல. அப்போ இன்னும் அது தீவிரப்படுத்துற தன்மை தானே அது. அப்ப அவருக்கு ஆமா. அரசியல் தெரியுது தானே அர்த்தம். வெறுப்பு அரசியல் செய்து தன்னுடைய ரசிகர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்க முடியும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இத்தனை ஆண்டு காலம் உங்களை ஏமாற்றி நான் எப்படி சினிமாவின் உச்சத்தில் இருந்தேனோ, என்னை நான் வளப்படுத்திக்கிட்டேனோ, அதே மாதிரி உங்ககிட்ட ஓட்டு வாங்க முடியும்னு அவர் நம்பி இதை பேசுறாரு. அந்த ரசிகர்களுக்கு அதை நம்புறாங்க. அதான் சொல்றேன், அவங்களுக்கு திங்கிங் கெப்பாசிட்டி இல்ல. இப்ப நம்ம ஒண்ணு கேட்கிறோம், படிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், கம்பேர் பண்ணணும். இப்படி பல ப்ராசஸ் இருக்கு. இதுல விஜய் ரசிகர்களுக்கு எத்தனை இருக்கு? இப்ப இவர் சொல்றாரு, மனசாட்சியே இல்லாமல் என் மேல பழிய போட்டுட்டாரு முதலமைச்சர்னு. உனக்கு மனசாட்சி இருக்காடா? இப்ப எனக்கு அசிங்கமா திட்டணும்னு தோணுது. ஆனா நெறியாளரா நீங்க திட்டாதீங்கன்னு சொல்லுவீங்க. யூடியூப் கடங்காரனும் அப்புறம் பேன் பண்றேன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா இருக்கிற சில தற்கூரிகளும் வந்து கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். சார் எப்படி சார் மனசாட்சியே இல்லாம இப்படி விஜயால பேச முடியுது? அறிவில் அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஒரு மோசமான ஒரு மோடியை விட மிக மோசமானவனாக விஜய் இருக்கிறாங்கிறது இப்பதான் தெரிய வரும். இது எவ்வளவு பெரிய ஆபத்து. உன்னை என்ன சொன்னாரு? இல்ல இவன் எந்த அளவிற்கு அவனுடைய ரசிகர்கள் ஒரு ஏமாளி கூட்டம் அப்படிங்கிறத இவன் நம்பினானா இந்த மாதிரி பேசுவான். முதலமைச்சர் என்ன சொன்னாரு? எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன் தொண்டர்கள் சாகணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு தான் சொன்னார். விஜய் தான் சாவடிச்சாருன்னு அவர் சொல்லவே கிடையாது. அசம்பிளில கூட என்ன சொன்னாரு? இவர் சொன்ன நேரத்தை தாண்டி வந்ததனால் கூட்ட நெரிசலுக்கு காரணமாக அமைந்து விட்டதுன்னு சொன்னாரு. நீ கழுத்தை நெரிச்சு கொண்டன்னு யாராவது சொன்னாங்க? உன்னுடைய செயல்பாடை விமர்சிக்கிற என்னை போன்றவர்கள் நாங்க நேரடியாக குற்றம் சாட்டுறோம். யோகியமானந்தாலும் பதில் சொல்லு. ஆனால் உன் மீது பழி போடாத காரண காரியங்களை விளக்கின முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேல நீ இப்படி ஒரு பழிய போடுவோம்னா உன்னுடைய ரசிகர்கள் எப்படிப்பட்ட முட்டாள்கள்னு நீ நினைக்கிற? நீ சொல்றதெல்லாம் நான் நம்பிடுவாங்க. ஏன்னா அவங்க அனலைஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்களால அதை புரிஞ்சுக்கிற தன்மையே இல்லாதவங்கிற நம்பிக்கையில தானே நீ இதெல்லாம் பேசியிருக்கிற. சார் அவ்வளவு பெரிய யோகி நான் தான் ஏன் சார் ஓடி போனா அன்னைக்கு? சார் முதலமைச்சர் பழி போட்டாருன்னு சொன்னது போய் அங்கே இது ஓடி போனது அசிங்கம், அயோக்கியத்தனம், ஒரு அருவருப்பான செயல். இதையெல்லாம் மூடி மறைச்சுக்கிட்டு அந்த திமுக வெறுப்பு அப்படிங்கிறது இங்க காலம் காலமாக பார்ப்பனியத்தால் உருவாக்கப்பட்டதை பயன்படுத்திக்கிட்டு நான் வந்து களத்துல நிப்பேன் அப்படின்னு சொன்னா அசிங்கமா இல்ல உனக்கு?